ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க குலதெய்வம் கோயில் திருவிழா 10 நாள் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பயங்கரமா இருக்கு. டெய்லி விசேஷம் தான். 10 நாளும் கோயில் எப்படி ஜெகஜோதியா இருக்கும். ரொம்ப ஹாப்பியான ஒரு திருவிழா. நான் வந்து எல்லா வருஷமும் வந்து 10 நாள் போய் என்னால முடிஞ்ச வேலைகளை அவருக்கு நான் செய்வேன். எங்க கோயில் சாமிக்கு என்னால நம்ம அங்க போய் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு போய் பண்ணிட்டு வரணும். நம்ம வந்து உழைப்பு கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப மனசு ஹாப்பியா இருக்கும். 10 நாள் நின்று வந்து வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து கூப்பிட்டாலும் உடனே எதுனாலும் உடனே சப்போர்ட் பண்ணுவாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான எங்க ஐயப்பன் தர்ம சாஸ்தா அவர் வந்து 10 நாள் கோயில் திருவிழா, பங்குனி உத்திராடை திருவிழா முடியுது. எல்லாரும் திருவிழாக்கு வாங்க. எங்க கோயில 10 நாள் அன்னதானம் உண்டு. காலையில அன்னதானம், மத்தியானம் அன்னதானம் இருக்கும். மீதி வரதா நைட்டும் கொடுப்பாங்க. சிறப்பா இருக்கும். 10 நாள் பூஜை, கலை நிகழ்ச்சிகள், சமய மாநாடு, ஊர்வலம், சாமி அப்படி பல்லக்கில் வருவாரு. சிறப்பா 10 நாள் இருக்க போகுது. வாங்க திருவிழாக்கு. எல்லாரும் ஊருக்கு போறதுனால எல்லாருக்குமே எல்லா பொருளும் வாங்கிட்டு போகணும். புடவை, அம்மாவுக்கு துணி, ஸ்நாக்ஸ். ஏன்னா நாங்கள் மற்ற மாதிரி அவ்வளோ சபரிமலைக்கு போகும்போது மட்டும் ஊருக்கு போயிட்டு உடனே வந்துடும். ஏதாவது எமர்ஜென்சி, கல்யாணம், காது குத்து அப்படின்னு போயிட்டு இருக்கோம். மற்ற மாதிரி ஊர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா எங்க கோயில் 10 நாள் திருவிழாக்கு நாங்கள் போய் நிற்போம். இந்த வருஷம் நான் மட்டும்தான் 10 நாளும் போறேன். அவங்க எல்லாம் லேட்டா தான் வருவாங்க. ஏன்னா ஆபீஸ் இருக்கு. ஆபீஷியல் நீ வா. அதோட டெய்லி சாப்பாடு இருக்கு. எவ்வளவு சாப்பிடணும்? அன்லிமிட்டெட், ஃப்ரீ. சிறப்பா இருக்கும். நான் தான் கோயில்ல இருப்பேன். 10 நாளும் கோயில்ல வேலைகள் செஞ்சுட்டு இருப்பேன். நீங்க கோயிலுக்கு 10 நாள் பூஜைக்கு வந்தீங்கன்னா என்ன பார்க்கலாம். மார்த்தாண்டம், நட்டாலம், காவுமுலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் தான். அந்த ஏரியால இருக்கீங்கன்னா கண்டிப்பா போங்க. கண்டிப்பா வாங்க. சிறப்பாப்ல. நான் வந்து இந்த வாரம் போக மாட்டேன். அடுத்த வாரம் லாஸ்ட் ஒரு 3 திருவிழா இல்ல 4 திருவிழாக்கு தான் நான் போவேன். லீவு தரல. எங்க ஆபீசர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசரா இருக்காரு. அது வரும்போது இல்லைன்னா உள்ள அலங்காரம் பண்ணும்போது வைக்கிறதுக்காக பாரிஸ்ல போய் வாங்கணும். இது வந்து சூப்பரா இருக்கு. இதுதான் ஐயப்பருக்கு வாங்கின குடை. அதுக்கப்புறம் வந்து அழகான அலங்காரம், சந்தன காப்பு அலங்காரம் பண்றதுக்கான பேப்பர்ஸ் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து ஐயப்பனுக்கு கிரீடம், தலையில வைக்கிறதுக்கு கிரீடம், இது வந்து ஐயப்பனுக்கு தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் பண்றது. அடுத்து வந்து எங்க கோயில வந்து முருகர், விநாயகர் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கிரீடம். அடுத்தது வந்து அம்மனுக்கு ஒரு கிரீடம். அலுமினியம் ஃபாயில் மாதிரி இந்த புடவை இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஐயப்பன் நீல கலர்ல. சோ இந்த மாதிரி இந்த பேப்பர் நிறைய விதமான பொட்டுகள். இது வந்து அலங்காரம் பண்றதுக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணுவாங்க. இது நாங்க பர்சனலா வாங்கிட்டு போறதுதான். ஏன்னா நாங்க வந்து இப்ப வெளியே சென்னையில இருக்கனால சென்னையில பயங்கரமா அலங்காரம் பண்ணுவாங்க கோயில் எல்லாம். ஸோ அதை நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ நம்ம ஐயப்பனையும் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து பாரிஸ்ல போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்குறோம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் வருஷம் வந்து ஒரு 1/2 மீட்டர் இருந்தாலே போதும். அந்த ஃப்ரெண்டு கால் கவர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு சந்திரகா பண்ணும்போது இந்த டிசைன் வந்து பயங்கரமா இருக்கு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். அம்மனுக்கு சாரி இல்ல, முருகருக்கு எல்லாம் அப்படி வைக்கல அப்படின்னு. இது வந்து எங்க சாமிக்கு துணி. இது வந்து முருகருக்கு, இது வந்து விநாயகருக்கு, இது வந்து ஐயப்பருக்கு, இது வந்து உற்சவமூர்த்தி ஐயப்பருக்கு, இது வந்து எங்க நாகருக்கு. இவருக்கு நாங்க சாமிக்கு துணி எடுத்துருக்கோம். இன்னொன்னு எங்க ஆத்தாக்கு ஒரு புடவை. ஆவு கோயில்ல புடவை கட்டுற கலாச்சாரத்தை கொண்டு நல்லா பாவாடை மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் கட்டிடுவாங்க. நாங்க வந்து ஒரு பெரிய புடவை நம்ம மாத்தா கட்ட முடியும் சொல்லிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது நம்ம தான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கி கொடுத்தோம். அவங்க வாங்குறாங்க, வெளியே வாங்கி கொடுக்குறாங்க. சிவங்கரி பூஜை புடவை வருது. நாங்க வருஷம் ஒரு புடவை மாத்தாக்கு நல்லா பாத்துக்கிறதுனால இது சாமிக்கு தானே துணிகள். இது வந்து நாங்க தனியா எங்களால முடிஞ்சது சாமிக்கு கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்களா இல்ல நாங்க மட்டும்தான் வித்தியாசமா பண்றோமான்னு தெரியல. இது வந்து என்னோட துணி 10ஆம் திருநாள் ஊர்வலத்துக்கு சாமி வரும்போது கட்டுறதுக்கு. அப்புறம் வந்து துண்டு வந்து எங்க கோயில வேலை செய்யும் போது கட்டுறதுக்கு மேல. ஸோ இதெல்லாம் அப்புறம் வந்து எங்க பெரியம்மாக்கு ஒரு சாரி காட்டன் தான் கட்டுவாங்க. இது வந்து எங்க கோயில் ஒரு சமயம் இருக்கு. அந்த தலைமை உரை பேச போறேன் அன்னைக்கு கட்டுறதுக்கு. அடுத்து வந்து இது வந்து எங்க அன்னிக்கு ஒரு சாரி.
எனக்கு அவங்க அக்கா மாதிரி. ஸோ ரொம்ப நல்ல ஹெல்ப்பிங். ஊர்ல இருந்து போகும்போது வெல்லம் வாங்கிட்டு போறது ரொம்ப நல்லது. அதுல வெல்லமும் பச்சரிசியும் நான் எப்பவுமே வாங்கிட்டு போய் என் கோயில கொடுப்பேன் என் ஐயப்பனுக்காக. நம்ம இங்க இருந்து போய் பொங்கல் மாதிரி நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறது நல்லது. அதனால எடுத்துட்டு போய் எப்பவுமே கொடுப்பேன் தங்கச்சி. அதுவும் நம்ம வாங்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வீட்டுக்கு டீ தூள், பேஸ்ட், அந்த 5-6 பாக்கெட் இதே மாதிரி 5-6 பாக்கெட் வாங்கி என்னன்னா எல்லா குழந்தைங்க எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. அண்ணனோட குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பிஸ்கெட்ஸ் 5 ஸ்டெப் வைக்கணும். நீங்க வந்தீங்கன்னா நான் கூட்டு போறேன். இந்த மாதிரி நவாட்டி இது வந்து ஆக்சுவலி ஒரு டசன் இவர் அங்க வாங்கிட்டு வந்ததுல இருந்தே கொஞ்சம் உள்ள விட்டுட்டாரு. போய் புளிறாங்க வாழையில ஒண்ணுதான். அப்புறம் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எங்க அம்மாக்கு. அப்புறம் ஊர்ல போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நான் வந்து வாங்கிப்பேன். ஊர்ல போன சிப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம் ஃபேமிலில. ஆனா அதெல்லாம் இங்க வாங்குறதுக்கு ஊர்ல வாங்கிடலாம். ஊர்ல வந்து குவாலிட்டியா கிடைக்கும். தாஜ்மஹால் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் சோப்பு அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துட்டு போடுவோம். இந்த பாட்டில் அவ்வளவுதான். அப்புறம் வந்து விசிறி இது வாங்க வேண்டியது இருக்கு. அதை அவங்க வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஐட்டம் எல்லாம் வாங்கணும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நம்ம வந்து வாங்கணும். அது வந்து ஊர்ல போய் நான் வாங்குவேன். இல்லைன்னா இங்க இப்போ முடிஞ்ச வாங்குவேன். டைம் இருந்தா வாங்கி எடுத்துட்டு போவேன். என்னன்னா வேலைகள் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்கி இப்ப நான் மட்டும் இதெல்லாம் எடுத்துட்டு போன ஊருக்கு 2 ட்ராலியில. அதான் பெரிய சிக்கல். இவரையும் அனுப்பலான்னு பாக்குறேன். எனக்கு மட்டும் தானே ஆபீஸ். இவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சு. வந்துடுறேன் கூட ஜாலியா ஒழுங்கா சென்னை அடி வெளுத்துக்கிட்டு காலேஜ் ஒன்னும் போகல. ஸ்கூல் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டர் போறேன். 10 லீவ். அதனால என் கூட திருவிழா வரேன் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் நாங்க கொடுத்துருக்கோம். என்ன தேவைப்படும், விளக்கு திரி தேவைப்படும், தட்டு உடைஞ்ச தட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து செய்யலாம். அதெல்லாம் நம்ம பண்றது ரொம்ப நல்லது. நான் பூஜை கொடுத்தேன், நான் அது பண்ணேன் இது பண்றேன்னு தாண்டி நம்ம இந்த மாதிரி கோயில்ல என்னென்ன தேவைப்படுதுன்றத பார்த்து வாங்கி தரலாம். எங்க கோயில்ல வந்து ஒரு வாட்டி நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு கிட்ட பொருட்கள் மட்டுமே வாங்கி கொடுத்தோம். தட்டு, சாமியோட பிரசாதத்துக்கு கொடுக்குற தட்டுகள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். சோ வெங்கலத்துல வாங்கி கொடுத்த வெங்கலத்துல வாங்கி கொடுத்தனால எங்களுக்கு இப்பயும் அது இருக்கு. அடுக்கி வைக்கும் போது நான் எடுத்து அடுக்கி வைப்பேன். திருவிழாக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி கோயில்ல என்ன இல்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதை வாங்கி கொடுங்க. அதுக்கு பிறகு வந்து மத்த பொருட்களையும் வாங்கித்தாங்க. இல்ல பூஜையும் கொடுத்துருங்க. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு உங்க கோயிலுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை நீங்க பண்ணுங்க. நாங்க எங்களுக்கு தோணுதோ பண்ணிருக்கோம். அதை உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டா கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ, பாய். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இன்னும் ஒரு வீடியோ திருவிழா வீடியோ அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்க மாட்டேன். இவங்க வரும்போது தான் வீடியோ எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வீடியோல என்ன நடக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும். 10 நாள் இல்லை, எல்லா 10 நாளும் ஒரே ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஊரில் வர வீடியோ எல்லாம் வந்து நம்ம இந்த வாட்டி திருவிழா வீடியோ பார்ப்போம். எப்படி இருக்குன்னு ஒரு மினிமம் ஒரு 4 வீடியோவாவது திருவிழா வீடியோ அப்டேட் கொடுப்போம். பார்ப்போம். பாய். மீண்டும் சந்திப்போம்.